வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நீதி கோரி யாழில் உண்ணாவிரத போராட்டம், அதிகளவான பொதுமக்கள் பங்கேற்பு. பாரிய போராட்டத்திற்கு தயாராகும் மன்னார் மக்கள், தியாகங்களை செய்யவும் தயார் நிலையில். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கேலிக்குள்ளான அர்ச்சுனா, நாடாளுமன்ற கழிப்பறை குறித்து கருத்து. முல்லைத்தீவு நோக்கி சென்ற வாகனம் விபத்து, நால்வர் உயிரிழந்துள்ள துன்பியல். இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள இலத்திரனியல் அடையாள அட்டை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கையில் அதிகரித்து செல்லும் மார்பக புற்றுநோய், தினமும் 3 பெண்கள் உயிரிழப்பதாகவும் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தனது ஆட்சிக்கு ஒரு ஆபத்தான ஒரு விடயம் என்று ஐநா பொதுச்சபை அமர்வில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாடு முழுவதும் முப்படையினரை களமிறக்கும் வகையில் அரசு தலைவர் ஒருவர் அதிவிசேட வர்த்தமானியை வெளியிட்டுள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முன்னைய அரசாங்கங்களின் ஊழலுக்கு எதிராக செயற்படுவது தனக்கும் தனது அரசாங்கத்துக்கும் ஆபத்தை உருவாக்கினாலும் ஊழலுக்கு எதிராக செயற்படாமல் விடுவது அதனை விட ஆபத்தானது என்பதால் தான் இந்த சவாலை ஏற்பதாக ஐநாவில் அனுர குறிப்பிட்டார். இந்த நிலையில்தான் நாளை மறுதினம் 27ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முப்படைகளையும் அனுர அழைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் இன்று காலை ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் 29ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழ் இனவழிப்பிற்கும் காணாமல் ஆக்கப்படுதல், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் வடக்கின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தியாக தீபம் திலீபனின் திருவுருவப் படத்திற்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. மன்னாரில் முன்னெடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு எதிரான போராட்டம் பாரிய மக்கள் போராட்டமாக மாறும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களின் உயிரை காவு கொள்ளக்கூடிய இந்த மின் திட்டத்துக்கு எதிராக போராட்டத்தில் தியாகங்களை செய்வதற்கு கூட மக்கள் தயாராகவே உள்ளனர் என்றும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் நகரத்திலே பல விடயங்களை நாங்கள் ஜனாதிபதியிடம் எடுத்துச் சொன்னாலும் கூட அதை அவர்கள் கருத்தில் கொள்ளாது அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இலகுவாக சொல்லிவிட்டார். ஆனால் போராட்டம் தொடரும். ஆனால் அது இன்னும் வலுவடையும், மக்கள் வெள்ளமாக மாறும். மக்கள் தங்களுடைய அந்த உயிரை காவு கொள்ளுகின்ற இந்த உற்பத்தி, இந்த மின்சார உற்பத்தி என்பது நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை, அடுத்த சந்ததி நல்ல முறையிலே காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ரீதியிலே அகிம்சை வழியிலே போராடிய மக்கள். இந்த போராட்டம் பொய்க்கப்படக்கூடாது என்பதற்காக பல தியாகங்களை செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் மக்களை நேசிப்பதாக இருந்தார். ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மக்களை அழித்துத்தான் அந்த பொருளாதார மேம்பாட்டு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராகவே எப்போதும் செயற்படும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலுமையில்லாத அரசாங்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது.
அது வடகிழக்கு தமிழர்கள் இந்த அரசாங்கத்துடைய பிரதான தரப்பு வந்து ஜேவிபி வந்து தமிழர்களுக்கு எதிராக முழு இனவாதத்தோடு செயல்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில் மாற்றங்கள் வந்திருக்க முடியாது. ஆகவே வடகிழக்கில் வந்து அந்த கட்சியுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய என்பிபியும் வந்து தமிழர்களுக்கு எதிராகத்தான் தொடர்ந்து செயல்பட இனம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் பெருசாக அவர்களிடம் எதிர்பார்க்க இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் தென்னிலங்கையிலேயும் அவர்கள் சொன்ன மாற்றங்கள் எதையும் செய்யாமல் எல்லாத்தையும் செய்ய முடியாமல் அவர்கள் இருக்கிறோம் என்றால் அவர்களுடைய பிரயோசனத்தை பற்றியும் தென்னிலங்கை மக்களும் கொஞ்சம் யோசிக்க தொடங்குவோம். அவை எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்காமல், விசேஷமாக தமிழ் இனப்பிரச்சனையை தீர்க்காமல் அந்த இனப்பிரச்சனையை முடக்குவதற்கு, அதாவது தீர்வை தராமல் தமிழ் மக்களை முடக்குவதற்கு மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் செய்த மிக தவறான செயல்பாடுகள் இன்றைக்கும் தொடர்கின்ற இடத்திலே அந்த தொடர்பாடுகள் தமிழருக்கு எதிராக தொடங்கினதாக இருந்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே அதனுடைய விளைவுகள் தமிழ் தாயக நிலப்பரப்பை தாண்டியும் தென்னிலங்கையையும் பாதிக்கும் என்றதை இன்றைக்காவது சிங்கள மக்கள் உணரத் தொடங்குவோம். இதை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சுட்டி காட்டிக் கொண்டு வருகிறோம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பொது மலசல கூடத்தை 4 மணிக்கு மூடாமல் திறந்து வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் நிலையற் கட்டளையின் கீழ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து நிலையற் கட்டளையில் குறிப்பிட்டுள்ளதன்படி நாடாளுமன்ற கட்டட முகாமைத்துவத்திற்கு பொறுப்பானவர் சபாநாயகர் என்ற வகையில் தனது கேள்வியை கேட்பதாக அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பொது மலசலக்கூடம் உடைக்கப்பட்டு களவாடப்படுவதால் பொது மலசலக்கூடங்கள் 4 மணிக்கு மூடப்படுகின்றன. அதனால் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் காவல்துறையினர் தங்களின் இயற்கை கடமைகளை முடித்துக் கொள்ள அவஸ்தைப்படுவதோடு பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதால் அதை இரவும் திறந்து வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது சபாநாயகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிரித்துள்ளனர். இருப்பினும் அர்ச்சுனா காவல்துறையினர் படும் கஷ்டங்களையே சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதன்படி அவரை நாளைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியது தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு விசாரணை ஒன்றை முன்னெடுத்துள்ளது. இந்த விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அப்போதைய தொழிலாளர் அமைச்சர் மனுஷ நாணயக்கார ஆணைக்குழுவிற்கு கடந்த 8ஆம் தேதி அழைக்கப்பட்டார். எனினும் அந்த நேரத்தில் மனுஷ நாணயக்கார வெளிநாடு சென்ற நிலையில் நேற்று துபாயிலிருந்து வந்து கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நாடு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு விமான நிலையத்தில் அவருக்கான அழைப்பு கடிதத்தை வழங்கியது. அதன்படி நாளை காலை 9:30 மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு மனுஷ நாணயக்காரவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இலத்திரனியல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் இலத்திரனியல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் எனவும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் அடையாள அட்டை ஒரு நபரின் அடையாளத்தை சரிபார்ப்பதை எளிதாக்கும் என்றும் மரபணு தரவுகளை பாதுகாப்பாக சேமிக்கும் என்றும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தினூடாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஆவணச் சான்றிதழின் தேவையும் குறைவடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் அடையாள அட்டை அமலுக்கு வந்ததன் பின்னர் நிகழ்நிலை மோசடிகள் கட்டுப்படுத்தப்படும் என பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன குறிப்பிட்டுள்ளார். குருநாகலை அனுராதபுரம் பிரதான வீதியில் தலாவ மேரிகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலைக்கு சொந்தமான சிற்றூர்தியே இவ்வாறு விபத்துக்குள்ளானமையினால் குறித்த ஆடை தொழிற்சாலை முன்பாக பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குருநாகலில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த சிற்றூர்த்தியும் எதிர் திசையில் பயணித்த பாரவூர்த்தியும் மோதியதால் இந்த விபத்து இன்று அதிகாலை ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தில் 4 உயிரிழந்த நிலையில் 3 படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் தலாவ மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகள் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையின் முன்பாக ஊழியர்களின் உறவினர்கள் ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆடை தொழிற்சாலை பணிகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டு பணியாளர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஆடை தொழிற்சாலையின் முன்பாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தலாப காவல்துறையினர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தினமும் சுமார் 15 புதிய மார்பக புற்றுநோய் சம்பவங்கள் பதிவாவதுடன் ஒவ்வொரு நாளும் சுமார் 3 பெண்கள் குறித்த நோயால் உயிரிழப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் இயக்குநர் ஸ்ரீனி அழகப்பெரும இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். பதிவு செய்யப்பட்ட தரவுகளின்படி 2022 ஆண்டில் இலங்கையில் 19,457 பெண் புற்றுநோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் 5,477 பேர் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவது வெற்றிகரமான சிகிச்சைக்கு வழிவகுக்கும் என்ற போதிலும் சுமார் 30% நோய்கள் தாமதமாகவே கண்டறியப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கையில் ஆண்டுதோறும் 15,245 புற்றுநோய் தொடர்பான இறப்புகள் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவற்றில் 798 இறப்புகள் மார்பக புற்றுநோயால் ஏற்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பணம் செலுத்துவதற்கு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்த முடியாது என்று இலங்கையின் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்நாட்டு பரிவர்த்தனைகளுக்கு இலங்கை ரூபா மட்டுமே சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரே நாணயமாக உள்ளது என்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கிரிப்டோ கரன்சி உலகளவில் ஒரு வகையான மெய்நிகர் நாணயமாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இலங்கை அதை சட்டப்பூர்வ நாணயமாக அங்கீகரிக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இலங்கையில் தற்போது கிரிப்டோ கரன்சியை நிர்வகிக்கும் சட்டம் இல்லை எனவும் சில தனிநபர்கள் பல்வேறு வழிகளில் டிஜிட்டல் சொத்துக்களை பெற்றிருந்தாலும் மத்திய வங்கி கிரிப்டோ கரன்சியை செல்லுபடியாக முதலீட்டு கருவியாக அங்கீகரிக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கிரிப்டோ கரன்சி என்பது டிஜிட்டல் வடிவிலான பணம் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் பணிபுரியும் போது உயிரிழக்கும் இலங்கை தொழிலாளிகளுக்கு வழங்கப்படும் காப்பீடு இழப்பீடு தொகை 2 மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனை ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஆணையாளர் கோஷல விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை வெளியிட்டுள்ளார். இதுவரை வெளிநாட்டில் பணிபுரியும் போது இறக்கும் இலங்கை தொழிலாளிகளுக்கு வழங்கப்படும் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை 6 லட்சங்கள் ஆகும். இந்த நிலையில் தற்போது அதனுடன் ரூபாய் 1.4 மில்லியனை சேர்த்து 2 மில்லியன் ரூபாய் இழப்பீடாக வழங்க பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கோசல விக்ரமசிங்க கூறியுள்ளார். கடந்த ஆண்டில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பெரும் பணிகளை செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரி இடம்பெற்று வரும் போராட்டங்களினால் 4 உயிரிழந்துள்ளனர். லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பாக மத்திய அரசு சார்பில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே லடாக்கில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நேற்று காலை முழு அடைப்பு போராட்டம் இடம்பெற்ற போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இந்த வன்முறையில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து போராட்டத்தை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் லடாக்கின் நிலைமை கட்டுக்குள் இருக்கின்றது என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நீதி கோரி யாழில் உண்ணாவிரத போராட்டம், அதிகளவான பொதுமக்கள் பங்கேற்பு. பாரிய போராட்டத்திற்கு தயாராகும் மன்னார் மக்கள், தியாகங்களை செய்யவும் தயார் நிலையில். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கேலிக்குள்ளான அர்ச்சுனா, நாடாளுமன்ற கழிப்பறை குறித்து கருத்து. முல்லைத்தீவு நோக்கி சென்ற வாகனம் விபத்து, 4 பேர் உயிரிழந்துள்ள துன்பியல். இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள எலக்ட்ரானியல் அடையாள அட்டை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கையில் அதிகரித்து செல்லும் மார்பக புற்றுநோய், தினமும் 3 பெண்கள் உயிரிழப்பதாகவும் தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன.
உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.